ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி நம்ம இந்த சைடு சின்ன சின்ன செடிங்களை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுலேயும் நல்லா வளர்ந்து நிற்கிற செடிங்க தான் இதெல்லாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா கீரைங்க. கீரையிலையும் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வயிறு வலி இதுக்கெல்லாம் கூட நல்ல மெடிசன் மாதிரி தான். அதில் பார்த்தா அந்த மணத்தக்காளி கூட பழுத்து இருக்கிறது நம்ம வந்து விடாமல் எடுத்து நம்ம சாப்பிட்லாம். வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இன்னும் அது வந்து வயிறு வலிக்கு எல்லாம் வயிற்றுக்கு வந்து நல்ல ஒரு மெடிசன் தான். அது பார்த்திங்கன்னா எப்போது தான் போய் நம்ம அந்த பக்கம் கார்டன் பார்க்க போகிற டைமில் இப்படி பழுத்து இருந்ததுன்னா எடுத்து அப்படியே வாயில் போட்டு வந்துடுறது சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா மொட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு கிளையில் மட்டும் வந்திருக்கிறாங்க மொட்டு, மீதி எல்லாம் வரலை. சரி ஒன்று ஒன்றா இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம மஞ்சள் கலர் செடியிலையும் வந்து மொட்டு வந்திருக்கு. நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அதை பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா அதில் மொட்டுக்கள் நிறையா இருக்குது. இப்போது இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா இதில் மட்டும் இல்லைங்க, இன்னும் 2-3 செடி இருக்குது. அது எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் பறித்து ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலான்னு விட்டுருக்குறேன். இந்த அடுக்குமல்லி செடி தொட்டிக்குள்ளே தான் அந்த கீரை இருக்குது. அடுக்குமல்லி வந்து உடச்சி விட்டேன். இப்போ வந்து துளிர் இல்லை. சரி அப்படியே தான் நிற்கிறாங்க, பார்க்கலாம். அப்புறம் கொய்யா வந்து இப்போ மறுபடியும் நம்மளுக்கு துளிர்த்து வந்துக்கிட்டுருக்குறாங்க. துளிர் வரட்டும் பார்ப்போம். அப்புறம் அடுக்குமல்லியும் உடச்சி நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு துளிர் இல்லை. இருந்தாலும் ஒரு 2 கொத்து மொட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி கூட ஒரு 4 பூ பூத்து இருந்தது, பறிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மொட்டு. மீதியெல்லாம் வந்து அப்படியே சும்மா தான் நிற்கிறாங்க. துளிர் வந்திருக்குது, ஆனால் மொட்டுக்கள் வரல. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம வெற்றிலை. நம்ம எடுத்து வச்ச வெற்றிலை சூப்பராக வந்திருந்தது. ஒரு 2 இலை வந்து இன்றைக்கி பறிச்சிட்டோம். சாமி கும்பிட்றதுக்காக பறிச்சாச்சு. 2 இலை பறித்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு இலை எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அப்புறம் ஒரு குட்டி இலை நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் சூப்பராகவே வந்துகிட்ருக்குறாங்க. இந்த கிளையில தாங்க இருந்ததுங்க. 2 வெற்றிலை பறிச்சாச்சு. பறித்து சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டன் ரோஸ் மொட்டெல்லாம் பூத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடித்துளிர் வர்றாங்க இதுலேயும். இப்போ வந்து எல்லா ரோஸ் செடியிலையுமே அடித்துளிர் வரும் போல் தெரியுது எனக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 2 செடியில் வந்திருக்கு. இதுலேயும் ஏற்கனவே போட்டிருந்தேனே, உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ்லேயும் வந்திருக்கு. அப்புறம் இந்த செடி சொல்லி ஆகணும், நம்ம சேப்பங்கிழங்கு. ஏற்கனவே இதிலேருந்து நான் சேப்பங்கிழங்கு எடுத்துட்டேங்க. என்ன பண்ணேன்னா சேப்பங்கிழங்க சுற்றி வர இருந்த கிழங்கெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு நடுவில் இருந்த கிழங்க அப்படியே வச்சுட்டேன். செடி வந்து அப்படியே வரட்டும்னு. என்ன ஆச்சுன்னா அது வந்து அந்த செடி வரல, அப்படியே வந்து காஞ்சி போட்டிருந்தது. துளுர்த்து வரும், அப்புறம் அப்படியே காஞ்சிடும், அப்படியே தான் இருந்தது. இப்போது வந்து துளிர்க்குது. இதுதான் டைம் இதுக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக துளுத்துருக்கு. பக்கத்துலேயே இன்னொரு செடியும் சின்னதாக வந்திருக்கு. அதை எடுத்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து இன்னொரு செடியிலேருந்து நம்மளுக்கு காய் வரும். பட் நம்மளுக்கு வந்து தொட்டி இல்லைங்க, அப்படியே நிற்கிது. இது கூடவே வந்து மணத்தக்காளி ஒன்று நிற்கிது. இது தான் சொன்னேன். இதுவும் இருக்குது. இன்னும் 2 மணத்தக்காளி கீரையும் இருக்குது. அப்புறம் வந்து எலுமிச்சை சூப்பராக துளுத்து வருது. பட் என்ன ஆகுதுன்னா பூச்சி அப்படியே பாருங்கள், சின்னதாக துளுத்து வந்துருக்குதா. பார்த்திங்கன்னா பூச்சி வந்து துளிர் வரவுமே பூச்சி வந்துடும். இப்போ வந்து பூச்சியே தெரியல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து துளிர் கொஞ்சம் பெருசாக வரவுமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா அது உள்ள ஒரு கனகாமரம் நின்றுச்சு, நல்லா பூ பூத்துட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா திடீர்னு வாடி போயிருக்கு, ஏன்னு தெரியல. அப்புறம் நான் வந்து சொன்னது இதுதாங்க, நம்ம மண் செடிங்களுக்காக எடுத்து போட்டு கலவை செஞ்சு இதில் வந்து உரம் மாதிரி அது கூட வந்து இலைங்கள்லாம் போட்டு அது உரம் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஏதாவது மாற்றணுன்னா அது கூட சேர்த்துப்பேன் இந்த மண். இதில் வந்து நம்மளுக்கு 2 மணத்தக்காளி செடி வந்திருக்குது. இந்த மணத்தக்காளி செடியும் கொஞ்சம் பெருசாக வரட்டும்னு விட்டுருக்குறேன். அப்புறம் வந்து இது வந்து க்ரீன் கலர் கனகாம்பரம். இது வந்து எப்படின்னா ரொம்ப நம்ம மற்ற கனகாம்பரம் மாதிரி வர்றதில்லை. இது பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்து கம்மியாக தான் வருது, பூக்களும் கம்மியாக தான் வருது. அந்த மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இப்படி தான் இருக்குது.
அது பூத்தது நம்ம க்ரீன் கலரில் தான் இருக்குது, டார்க்காக இல்லை. காலையில் க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட் ப்ளூ மாதிரி ஒரு மாதிரி மாறிடுது. இன்னும் ஃபோனில் வந்து அவ்வளோ கிளியராக தெரியலை. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீன் மாதிரி இருக்குது, அதுவும் வந்து ஃபோனில் நமக்கு தெரியல. இது வந்து செர்பரா செடி இருக்குது. இது சங்குப்பூ செடி. செடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிட்டாங்க. நான் இதில் தான் வந்து தொட்டியில் இதை வந்து எடுத்துகிட்டு மாற்றி வைக்கணுன்னு இன்னொரு செடி முளைக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதை மாற்றணும். இதை வந்து எடுத்து போட்டுட்டு மாற்றணும். அது கூட வந்து ஒரு சின்ன கேனில் கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே நான் கருவேப்பிலை செடி வச்சுருந்தேன், சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் வந்து திடீர்னு எங்கள் வீட்டில் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த செடி நிற்கலை. ஒரு 2-3 நாள்லேயே காஞ்சிடுச்சு. ஏன்னு தெரியல, நல்லா பச்சை பச்சைன்னு நின்று திடீர்னு காஞ்சிடுச்சு. அப்புறம் அங்கே இங்கே தேடி இந்த செடி வந்து ஒரு தடவை நான் வேலைக்கு போயிட்டு வர்றப்போ சைடில் நின்றுச்சு. அது அங்கே நின்னதுலேருந்து பிடுங்கிட்டு வந்து வச்சேன். சூப்பராக தொழுத்துருக்குறாங்க. அப்புறம் நம்ம வச்ச அவரை செடி எல்லாமே சூப்பராக வந்திருக்காங்க. எல்லாம் கொடி மாதிரி வந்து கொஞ்சம் தான் வந்திருக்காங்க, கொடி மாதிரி வந்துட்டு நிற்கிறாங்க. அப்புறம் இந்த செடி சொல்லியானோ, இது வந்து அதான் செர்பரா செடி. இது மேலே இருந்தது கிறிஸ்மஸ் செடி மாதிரி இருக்குது பாருங்கன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா நடு கிளை வந்து காஞ்சிடுச்சு. அதை சுற்றி வர்ற கிளைங்க மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து பூத்துட்ருக்கு. இது வந்து ஒரு தங்க அரளி அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள பூ, அழகு பூ தான். வாசலில் எல்லா வீட்லேயும் கிடக்கும் மஞ்சள் கலரில். அந்த பூச்செடி அது வந்து கொடியாக நல்லா பெருசாக வந்துச்சு. நான் வந்து செடியாக வளர்க்கலான்னு உடச்சி விட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் தான் உடச்சிருக்கேன். அதை உடச்ச இடத்துல அதில் ஒரு துளிர், இன்னொரு துளிர்னு 2 துளிர் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன பாட்டில் வச்சுருக்கோம், கொடி மாதிரி வளர்க்க முடியாது. அதனால் இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி. பார்த்திங்கன்னா நான் பார்க்கவே இல்லை, ஒரு கிளை வந்து இவ்வளோ அழகாக தொழுத்து வந்திருக்கு. அழகாக சூப்பராக தொழுத்துருக்கு பாருங்கள். அப்புறம் இன்னொரு கிளை வந்து சின்னதாக இப்போ தான் மொனை வருது. அப்புறம் மற்ற 2ம் சும்மா தான் நிற்கிது. அப்புறம் நம்ம வச்ச இது பாருங்கள், கொடி மாதிரி அவரை செடி கொடியாக வீசிட்டு அப்படியே நிற்கிது. நான் இதுக்கு மேலே வந்து கொடி வீசாது, அதுக்கப்புறம் அப்படியே செடியாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த அடுக்கு மல்லி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் நிற்கிறாங்க. பூத்து முடிச்சிட்டாங்க இருந்த மொட்டெல்லாம். மற்றபடி கீரை வச்சுருக்கிற அடுக்கு மல்லி பதியம் போட்டதும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரளி பார்த்திங்கன்னா மொட்டு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது மொட்டு மாதிரி தான் இருக்குது, எப்படின்னு தெரில. இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நடுவில் வச்சுருக்குது என்ன கலர்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த மொட்டு வந்ததுன்னா. அதாவது ரெட்டும் வச்சேன், பிங்க்கும் வச்சேன். அதில் வந்து ரெட்டா பிங்காங்கிறது இனிமேல் தான் தெரியும். இது வந்து இட்லி பூச்செடி, சின்னதாக காமிச்சேன் போன தடவை வீடியோவில். எப்படி வந்துடுச்சு பாருங்கள் மொட்டு. அப்புறம் இது வந்து பதியம் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பதியம் போட்டு வச்சுருக்கிறது ஒற்றை செம்பருத்தி. சூப்பராக எப்படி மொட்டும் எடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக வந்திருக்கு மொட்டு. இந்த மொட்டு பூக்கும்போது பூவோடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அந்த சாமந்தியோட சேர்ந்தது தான். ஒரு கிளை வந்து உடச்சி வச்சுருந்தேன், அது அப்படியே இருந்தது. அதுலேருந்து இதில் எடுத்து வச்ச பிறகு வளர்கிறாங்க. அப்புறம் நம்ம ரோஸுக்கள் எல்லாமே நல்லா துளிர், சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக துளிர் வந்துட்டுருக்காங்க. அருமையாக சூப்பராக நிற்கிறாங்க நம்ம செடி. இதிலே பாதி தான் காமிச்சிருக்கேன். நம்ம வீடியோ வந்து லாங்காக போயிட்டுருக்கு. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.